விலைமதிப்பற்ற கல் மற்றும் ஞானமுள்ள வர்த்தகர். ஒரு கிராமத்தில் ராகுல் என்ற இளம் வர்த்தகர் வசித்து வந்தார். அவர் மிகவும் கடின உழைப்பாளி. இரவும் பகலும் விளக்கப்படங்களை பகுப்பாய்வு செய்தார். அவருக்கு ஒரே ஒரு கனவு மட்டுமே இருந்தது. சந்தையில் பெரும் லாபம் ஈட்டி அனைவருக்கும் காட்ட வேண்டும். ஒரு நாள் தங்கப் புதையலை கண்டுபிடித்ததாக அவர் நினைத்தார். ஒரு பங்கு வேகமாக உயர்ந்து கொண்டிருந்தது. பேராசையால் உந்தப்பட்டு ராகுல் தனது மூலதனத்தின் பெரும்பகுதியை அதில் முதலீடு செய்தார். ஆரம்பத்தில் அவர் லாபம் ஈட்டினார். அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் நினைத்தார், மனிதனே, வர்த்தகம் செய்வது மிகவும் எளிது. ஆனால் திடீரென்று எதிர்பாராத செய்தி வந்தது. சந்தை மோசமாக மாறியது. ராகுலின் அனைத்து லாபங்களும் அவரது அசல் மூலதனத்தின் பெரும்பகுதி அனைத்தும் ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் இழந்தன. அவர் மிகவும் மனமுடைந்து போனார். அவரது நம்பிக்கை உடைந்தது. சோர்ந்து போனவராகவும் மனச்சோர்வடைந்தவராகவும் கிராமத்திற்கு வெளியே ஒரு பழைய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தார். அங்கு ஒரு வயதான அனுபவம் வாய்ந்த மனிதர் அமர்ந்திருந்தார். ராகுல் தனது கதையைச் சொல்லி, பாபா, நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன். நான் ஒருபோதும் வெற்றிகரமான வர்த்தகராக இருக்க மாட்டேன் என்றார். அந்த முதியவர் சிரித்துக்கொண்டே தரையில் இருந்து ஒரு பளபளப்பான கல்லை எடுத்து அதை ராகுலிடம் கொடுத்து, மகனே, போய் இந்த கல்லை சந்தையில் விற்றுவிடு. ஆனால் ஒரு விலையை மட்டும் சொல்லாதே. மக்கள் இதற்கு என்ன விலை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்றார். ராகுல் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அவர் ஒப்புக்கொண்டார். முதல் கடைக்காரர் கல்லை பார்த்து 20 ரூபாய். என் குழந்தைகள் இதை வைத்து விளையாடுவார்கள் என்றார். இரண்டாவது கடைக்காரர் 50 ரூபாய். இது என் தோட்டத்தை அலங்கரிக்க பயனுள்ளதாக இருக்கும் என்றார். மூன்றாவது கடைக்காரர், நகை வியாபாரி, கல்லை உன்னிப்பாக பார்த்து, மகனே, இது மிகவும் விலையுயர்ந்த ரத்தினம். இதற்கு நான் உனக்கு 5 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்றார். ராகுல் ஆச்சரியப்பட்டார். அவர் அந்த முதியவரிடம் ஓடிச் சென்று எல்லாவற்றையும் கூறினார். அந்த முதியவர் அவர் கண்களை பார்த்து, அதுதான் பாடம் மகனே. சரியான சந்தையை அடையும் வரை உன் மதிப்பு உயராது என்றார். ராகுல் அதிர்ச்சியடைந்தார். முதியவர் தொடர்ந்தார், நீ உன் மூலதனத்தை மதிப்பு இல்லாத ஒரு வர்த்தகத்தில் முதலீடு செய்தாய். அதன் உண்மையான மதிப்பை நீ புரிந்து கொள்ளவில்லை. அந்த கல் ஒரு காய்கறி விற்பனையாளருக்கு 20 ரூபாய் மட்டுமே மதிப்புடையது. ஆனால் ஒரு நகை கடைக்காரருக்கு லட்சக்கணக்கான மதிப்புடையது போல. வர்த்தகம் என்பது வாங்குவதும் விற்பதும் மட்டுமே செய்யும் விளையாட்டு. இது பொறுமை, ஒழுக்கம் மற்றும் சரியான வாய்ப்பை அடையாளம் காண்பது. ஒரு மோசமான வர்த்தகத்தால் பயந்து நீ உன்னை 20 ரூபாய் கல்லாக கருதினாய். அதே நேரத்தில் ஒரு வெற்றிகரமான வர்த்தகராகவும் திறன் உனக்கு இருக்கிறது. நீ ஒரு விலைமதிப்பற்ற ரத்தினம். ஒவ்வொரு இழப்பையும் தோல்வியாக கருதாதே, அதை ஒரு கற்றலாக கருது. இடர் மேலாண்மை என்பது உன் கேடயம், ஆர்வம் உன் வாழ். அந்த நகை கடைக்காரருக்காக காத்திருப்பது போல சரியான அமைப்பிற்காக காத்திரு. ராகுலின் கண்களில் ஒரு புதிய பிரகாசம் தோன்றியது. அன்று அவன் உணர்ந்தான், உண்மையான போர் அட்டவணையில் அல்ல, தன் மனதிற்குள்தான் என்பதை. அவர் மீண்டும் தொடங்கினார். ஆனால் இந்த முறை அவரது உத்தி மாறிவிட்டது. அவர் சிறிய, விவேகமான வர்த்தகங்களை எடுக்கத் தொடங்கினார். அவர் நிறுத்த இழப்புகளை தனது சிறந்த நண்பராக்கிக் கொண்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் பொறுமையை கடைப்பிடித்தார். சிறிது நேரத்தில் ராகுல் தனது இழப்புகளை மீட்டெடுக்க முடிந்தது மட்டுமல்லாமல் ஒரு நிலையான மற்றும் வெற்றிகரமான வர்த்தகராகவும் ஆனார். சந்தையில் வெற்றி என்பது அவர்களின் உண்மையான மதிப்பை உணர்ந்து சரியான நேரத்திற்காக எப்படி காத்திருப்பது என்பதை அறிந்தவர்களுக்கு மட்டுமே வரும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். உங்களுக்கான பாடம்: உங்கள் வர்த்தகத்தின் மதிப்பை அங்கீகரிக்கவும். ஒரு நகைக்கடைக்காரரைப் போல நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் அமைப்புகளில் மட்டுமே வர்த்தகம் செய்யவும். ஒவ்வொரு இழப்பும் ஒரு கல்வி கட்டணம். ஒவ்வொரு தவறிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களை ஒரு சிறந்த வர்த்தகராக ஆக்குகிறது. பொறுமை மற்றும் ஒழுக்கம் வெற்றிக்கான திறவுகோல்கள். சந்தை எப்போதும் வாய்ப்புகளை வழங்குகிறது. அவசரப்பட வேண்டாம்.